Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.4ல் 11th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பாலோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுது. அந்த டிஸ்டன்ஸை வந்து எஸ்ன்னுட்டு அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் ஆகுதுன்னா அதுக்கு வந்து ஒரு கிராவிட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அது எவ்வளோ டைமில் வந்து ட்ராவல் ஆகுதுங்கிறதும் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதனால் இந்த இடத்துல கிராவிட்டியை வந்து ஜின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. அது எடுத்துக்கக்கூடிய டைமை வந்து டீன்னுட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டைம் எடுத்துருக்குங்கிறத ஒரு ஈக்குவேஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோம்னா எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ஜிடி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பின்னுட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் வந்து இருக்கும். இதை பற்றி ப்ரீஃபாக இப்போதைக்கு நம்ம பேச வேணாம். இந்த இடத்துல ஜிங்கிறது ஒரு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வந்து டினோட் பண்ணுது. ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணுது. இப்போ வந்து நம்மளை என்ன வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ் ஆஃப் டிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் 1-to-1 ஃபங்க்ஷனாக இல்லை கிடையாதாங்கிறத நம்மளை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆரோ டயக்ராம் இல்லாமல் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1-to-1 ஃபங்க்ஷனாகன்னுட்டு ப்ரூவ் பண்ணோம்னா அது எப்படி ப்ரூவ் பண்ணோம்னா எஸ் ஆஃப் டி ஒன்னும் இங்கே எஸ் ஆஃப் டி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டீயை வந்து நான் 2 வேரியபிள்ஸாக எடுத்துக்கலாம். T1 T2ன்னுட்டு 2 வேரியபிள்ஸாக எடுத்துக்கலாம். அந்த 2 வேரியபிள்ஸும் ஈக்குவல்னுட்டு ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது 1-to-1 ஃபங்க்ஷன். அப்படி ப்ரூவ் பண்ணலன்னா நம்ம அது 1-to-1 ஃபங்க்ஷன் கிடையாது. அதாவது T1ம் T2வும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தோம்னா எஸ் ஆஃப் T1 அப்படின்னா எஸ் ஆஃப் T1ங்கிறப்ப இங்கே T இருக்கிற பிளேஸில் எல்லாத்துலேயும் நான் T1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா 1/2 G T1 ஸ்கொயர் ப்ளஸ் AT1 ப்ளஸ் B இஸ் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் T2. அப்படின்னா T இருக்கக்கூடிய பிளேஸ் எல்லாத்தையுமே நான் T2 வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் 1/2 இன்ட்டு G T2 ஸ்கொயர் ப்ளஸ் AT2 ப்ளஸ் B. இப்போ இந்த ப்ளஸ் பியும் ப்ளஸ் பியும் எனக்கு கேன்சல் ஆயிடும். ஏன்னா இந்த ப்ளஸ் பி எங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணோன்னா மைனஸ் பி ஆயிரும். அப்படின்னா B மைனஸ் B 0. அதனால் டேரெக்டாக கேன்சல் பண்ணிட்டோம். மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 1/2 GT1 ஸ்கொயர் ப்ளஸ் AT1 இஸ் ஈக்குவல் டு 1/2 GT2 ஸ்கொயர் ப்ளஸ் AT2. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா ஜி இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடும் ஏ இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு சைடும் நான் ட்ரான்ஸ்ஃபர்டேட் பண்ணுறேன். அப்படின்னா 1/2 GT1 ஸ்கொயர் மைனஸ் 1/2 GT2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு AT2. இந்த ப்ளஸ் இதை இங்கே ஸ்டாண்டர்ட் பண்ணால் மைனஸ், அப்படின்னா மைனஸ் AT1 இப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறத வெளில எடுத்துடுறேன். அப்படின்னா 1/2 G வந்து எனக்கு காமனாக இருக்குது. மீதி என்னென்னு பார்த்தோம்னா T1 ஸ்கொயர் மைனஸ் T2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏவை காமனாக எடுத்துடுறேன். நான் ஏவை காமனாக எடுத்துட்டேன் A இன்ட்டு T2 மைனஸ் T1. இப்போ இது எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது பார்த்தோம்னா எனக்கு எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயரோட ஃபார்முலா என்னென்னா A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B. இந்த இடத்துல A இருக்கிற பிளேஸில் எனக்கு T1 இருக்குது, B இருக்கக்கூடிய பிளேஸில் T2 வந்து இருக்குது. அப்படின்னா 1/2 G எனக்கு A ப்ளஸ் B A மைனஸ் B. அப்படின்னா T1 ப்ளஸ் T2 அடுத்து T1 மைனஸ் T2ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இதில் கேன்சல் பண்ணுறதுக்காண்டி ஒரு மைனஸை நான் காமனாக எடுத்துடுறேன். மைனஸை காமனாக எடுத்துட்டேன்னா மைனஸ் A இஸ் ஈக்குவல் டு T1 மைனஸ் T2ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா T1 மைனஸ் T2வும் T1 மைனஸ் T2வும் எனக்கு கேன்சல் அவுட் ஆகிடுச்சு. மெயினாக இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுக்கு ஜி கிராவிட்டியும் ஏ அண்ட் பியும் நம்மளுக்கு கான்ஸ்டன்ட்னுட்டு சொல்லிட்டாங்க. கான்ஸ்டன்ட்டுங்கிறப்ப அந்த கான்ஸ்டன்ட்டும் ஒரு நம்பராக தான் இருக்க முடியும். அந்த நம்பரை நான் இப்போதைக்கு இக்னோர் பண்ணிட்டேன். அது மாதிரி 1/2 எனக்கு ஒரு நம்பர் தான். அந்த 1/2ங்கிற நம்பர் G A B இதெல்லாமே கான்ஸ்டன்ட் தான் நம்பரை வந்து டினோட் பண்ணோம். அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் இக்னோர் பண்ணிட்டேன். நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டேன்னா மீதி என்ன இருக்கும்னா T1 ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு இங்கே மைனஸ் ஏ இருக்குது. அந்த மைனஸை நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா இங்கே எனக்கு மைனஸ் வந்திருக்கும் ஈக்குவல் டு 0. இந்த மைனஸை நான் எல்லாத்தையுமே தனித்தனியாக கொடுக்குறேன். நான் மைனஸ் T1 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 0. இல்லைன்னா இந்த மைனஸை வந்து நான் மைனஸ் T1 மட்டும் வச்சுக்கிறேன், இந்த ப்ளஸ் T2வாகவே இதை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மைனஸை வந்து நான் இங்கே ஒரு நம்பருக்கு மட்டும் அதாவது ஒரு வேரியபிள் T1க்கு மட்டும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ளஸ் T2 இங்கே ட்ரான்ஸ்லேட் ஆச்சுன்னா மைனஸ் T2 ஆகும். நான் மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் T2ன்னு எனக்கு கிடச்சிருக்கு.
அப்படின்னா மைனஸும் கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு T1 இஸ் ஈக்குவல் டு T2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், நம்மளுக்கு T1 இஸ் ஈக்குவல் டு T2 கிடச்சிச்சுன்னா அது 1-to-1 ஃபங்க்ஷன்னுட்டு எனக்கு அது கிடச்சிச்சு. அப்படின்னா இது ஒரு 1-to-1 ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்படின்னா நான் ஹென்ஸ் ப்ரூவ்டுங்கிறத ப்ரூவ் பண்ணிடுறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லைனா நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லிடுங்க. தேங்க்யூ.